மாமா, பாட்டி, ஆதிரி அக்கா பூஜை ரூமுக்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்காங்க. வாங்க பாக்கலாம். அம்மா, நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம், எதுக்காக எங்களுக்கு இவ்ளோ தண்டனை, வேதனை, பிரச்சனை எல்லாம்? தெய்வம் நல்லவங்களை சோதிச்சு பாக்குன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நீ எங்களை இப்படி சோதிச்சு பாக்குறியாமா? என் குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகணும், நீ எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கணும் தானே ஆடி மாசம் ஆரம்பிச்ச மறுநாளே பூஜை செஞ்சு கூழ் காய்ச்சி நான் உன்னை குளிர வச்சேன். ஆனா உன் மனசு குளிர்ந்த மாதிரியே தெரியலையே. இன்னும் உன் மனசு கொதிச்சு கொந்தளிக்கிற மாதிரில இருக்கு. நீ இப்படி என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுக்காகவா நான் உன்னை வேண்டிக்கிட்டு கூழ் காய்ச்சி ஊத்துன? என் வேண்டுதல்ல நான் ஏதாவது குறை வச்சனா, இல்ல உன்னை கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டனா? அப்படி ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு துணையா நின்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுமா தாயே. இதுக்கப்புறமும் நீ பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்காத. லாக்அப்ல இருக்கிற அவரும் அவரோட தம்பியும் சீக்கிரமா வெளியே வரணும். ரோஹிணியும் மாப்பிள்ள வீட்டுக்கு நல்லபடியா திரும்ப வாழ போகணும். இதெல்லாம் நீதாமா நடத்தி வைக்கணும். அம்மா, எல்லா பிரச்சனையும் நீ சுமூகமா முடிச்சு வைக்காம மேலும் மேலும் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோ. நான் சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. உனக்கு சக்தியே இல்ல, உனக்கு கோவிலே தேவையில்லை. வேண்டுதல், பூஜை, அபிஷேகம், ஆராதனை எதுவுமே தேவையில்லை. இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துருவேன், பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பூஜைன்னு ஒண்ணு நடக்காது. உன்னோட போட்டோ, இங்க இருக்கிற மத்த போட்டோன்னு எல்லாத்தையும் கழட்டி ஷெல்ஃப் மேல போட்டு வச்சிருவேன் நானு. அப்படி ஒரு நிலைமையும் நெருக்கடியும் எனக்கு கொடுத்துறாது தாயே. காப்பாத்து, நல்ல வழியை காட்டு. என்ன ஆதிர, எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு நீ ஏன் இங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி இந்த தெய்வம் நம்மள கைவிட்டுறாது. நான் பிறந்த நேரம் தான் உங்க எல்லாரையும் இப்படி அழ வச்சிட்டு இருக்கேன். அக்கா, இல்ல இல்ல, நான் இனி அழமாட்டேன். ஏதோ ஒரு எமோஷன்ல அழுதுட்டேன். நம்பிக்கை இல்லனாதான் அழுக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லதாவே நடக்கும். என்னோட அழுகையை தேக்க, கண்ணீரை துடைக்க நீ வருவேன்னு எனக்கு தெரியுமா? ஆதிரை, நீ என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறப்ப நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பனா? அதான் வந்துட்டேன். நீ கேக்குற உதவிய நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஆதிரை. அம்மா, அம்மா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. யாரோ ஒரு அம்மா கூப்பிடுறாங்களே, யாருன்னு தெரியல. என்ன நீ, இவங்க மறுபடியும் வந்திருக்காங்க? தெரியலையே. என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு?
அதே தான் நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி நீ கேக்குறியா? என்கிட்ட மத்தவங்க தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்களே தவிர எனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்டதே இல்லை. தடவையா நீ கேட்டது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.